மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவுல இந்தியன் ஜியோகிராபி தொடர்பான ஒரு இடத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த இடத்தின் பெயர் லிபு லேக் பாஸ். அதாவது இந்த லிபு லேக் கணவாய்னு சொல்லுவாங்க. ஒரு கணவாய் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரண்டு மலை பகுதிகளுக்கு இடையிலான ஒரு அந்த பாதைக்கு பேர் தான் கணவாய்னு சொல்லுவாங்க. சமீபத்துல லிபு லேக் அப்படிங்கிற ஒரு பெயர்ல அமைந்துள்ள ஒரு கணவாய் தான் செய்தியில் இடம்பெற்றுள்ளது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கணவாயானது இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இந்த லிபு லேக் கணவாயானது நேபாள மாநிலத்தின் ஒரு முக்கியமான பகுதியையும், சீனாவின் அந்த திபெத் பகுதியும் இந்தியாவின் உத்தரகாண்ட் பகுதியும் இணைக்கிற ஒரு முக்கியமான ஒரு மைய புள்ளியாக அமைந்துள்ளதான் இந்த லிபு லேக் கணவாய். சரிங்களா? இந்த லிபு லேக் கணவாய் வழியாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் 1954 முதல் சூப்பரா ஒரு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இந்த பாதை வழியாக தான் வர்த்தக நடவடிக்கை நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு அந்த கல்வான் பள்ளத்தாக்குல இந்தியா மற்றும் சீன வீரர்களிடையே ஏற்பட்ட அந்த மோதலின் காரணமாக அந்த பிரச்சனைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த லிபு லேக் கணவாய் வழியாக வர்த்தகம் நடைபெறுவது நிறுத்தி வைக்கப்பட்டது. சமீபத்துல சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது மீண்டும் இந்த லிபு லேக் கணவாய் வழியாக நாங்க வர்த்தகத்தை தொடங்க போறோம், இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் ஒரு நல்ல வர்த்தக சூழல் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இந்த லிபு லேக் கணவாயானது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நேபாள அரசு அறிவிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த லிபு லேக் கணவாய் செய்தியில் இடம்பெற்றுள்ளது. மறந்துடாதீங்க, இந்த லிபு லேக் கணவாய் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உத்தரகாண்ட் மாநிலம்.